அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படிங்கிறது திருக்குறள். 2000 ஆண்டுக்கு முன்னாடி அரண்னா எப்படி இருக்கணும்னு சொன்ன ஒரு இனம். அந்த இனத்திற்கு இப்படி ஒரு கோட்டையை கட்ட தெரியாதா? கட்டி வாழ்ந்திருக்க மாட்டோமா? ஆனா இங்க என்ன நடக்குது? இத இப்ப யுனெஸ்கோவின் மரபு சின்னமா அறிவிக்கிறாங்க, பாராட்டுக்குரியது. ஆனா என்ன பண்றாங்க? யாரு கட்டுனது, யாருடைய பெருமையை இதை சூட்டுறாங்க? மராட்டியர்கள், மராட்டியர்களுடைய கோட்டைன்னு சொல்றான். ஆனா இங்க என்ன நடக்குது? இது எங்க கோட்டைன்னு ஒரு கூட்டம், இது எங்க கோட்டைன்னு இன்னொரு கூட்டம், நமக்குள்ள அடிச்சுக்கிறோம். ஆனா ஒன்னா சேர்ந்து இது தமிழன் கோட்டைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அதுதான் நாம் தமிழர் கட்சி. கடந்த ஓராண்டுல நடந்த 2 நிகழ்வை மட்டும் எடுத்து பாருங்க. இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியதுன்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது, தக்க சான்றுகளோட அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே எல்லாத்துக்கும் ட்விட்டர்ல கீச்சுல வாழ்த்து சொல்ற நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு கீச்சு கூட போடலைங்க, ஒரு வாழ்த்து சொல்லல. தமிழ்நாடும் இந்தியாவில தானே இருக்கு, அதுக்கும் சேர்த்து தானே அவர் பிரதமர். ஏன் இரும்பு காலம் இங்கதான் தொடங்குச்சு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லும் போது ஒரு வாழ்த்து போடுறதுக்கு அவருக்கு மனசு வரல, செய்யல. இன்று வரை அவர் அந்த பதிவையோ அதை பாராட்டியோ அதை அங்கீகரித்தோ இந்திய அரசு எதுவுமே செய்யல. இது அவங்களுடைய நாடகம். அடுத்து இங்க இருக்கிற அரசு இத மராட்டிய கோட்டைன்னு சொன்னால இங்க திமுக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வாழ்த்து செய்தி போடுறாங்க. ஏன்? ஏன்னா இது இவன் நாடும் கிடையாது, தமிழன் நாடு. தமிழனே அமைதியா இருக்கும் போது, இவனை ஆள விட்டு இருக்கும் போது அவனும் இதுக்கு வாழ்த்து தானே சொல்லுவான். இதுதான் இங்க நடக்கிற அரசியல். திருப்பரங்குன்றத்துல அது தமிழ மலை, தமிழனே 2 பிரிவா பிரிச்சு இது சிக்கந்தர் மலையா அல்லது முருகனின் மலையா நம்மள சண்டை போட வைக்கிறதுக்கு ஒரு கட்சி இங்க கூட்டம் நடத்தும், இன்னொரு கட்சி அங்கேயே போய் முருகன் மாநாடு நடத்தும். இது எல்லாரும் ஏன் இப்ப முருகனை கையில எடுக்கிறான்? அண்ணன் சீமான் அவர்கள் முருகனை தூக்கி பிடிச்சார், தமிழர்களின் முப்பாட்டன் முருகன் சொன்னார். ஆனா பரவாயில்லையே, தமிழர்கள் ஒண்ணு சேர்றாங்களே அப்படின்னு பார்த்தா உடனே ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் முருகனை கையில் எடுக்குது. இப்பதானே இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம். இனிமேல் தான் இந்த அரசியல் எப்படி நகருதுன்னு பாருங்க. இந்த 2 நாடக கூட்டமும் இந்த வேலையை செய்யும். இப்ப நம்ம இங்க இந்த கோட்டையை மராட்டிய கோட்டைன்னு சொல்லும் போது இது எங்க கோட்டைனாலும் முன்னாடி நின்று இருக்கணும்ல, நிக்காம இது எங்க கோட்டை இது எங்க கோட்டை நமக்குள்ள அடிச்சுக்கிறது இருக்குல்ல. இதுதான் இன்னைக்கு திராவிட, எங்க இருந்தா வந்த திராவிட இன்னைக்கு நம்ம ஆள்றதுக்கும், இரும்பு காலம் இங்க தான் தொடங்குச்சுன்னு சொன்னா வாழ்த்து சொல்லாம இங்க மீண்டும் இங்க நலத்திட்டங்களை தொடங்குறேன்னு எல்லா இடத்துலயும் நிக்கிற மோடி அவர்களுக்கும் எதிர்ப்பு இல்லாம போறதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பிளவு தான். ஆனா நம்மளை பார்த்து இன வெறியர்கள் தான். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நாயக்கர் மகால்னு ஒரு இடம் இருக்கு, அது தமிழனோட மகால்னு சொல்லியிருக்கோமா? எங்க பெருமையா எங்களுக்கு நிறைய இருக்குடா, அதை கொண்டாடுறதுக்கே எங்களுக்கு வரலாற்று அறிவு எங்க மக்களுக்கு இல்ல, அதை உணர்த்ததுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா அதுவே இல்லாம நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், அதை பார்த்துட்டு நமக்கு உணர்வு வராம இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு தீர்வு தான், நம்ம வரலாற்று ரொம்ப தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வரலாற்றை அறிய வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதுதான் நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னாடி இருக்கிறது, 2026 ஒரு வாக்கு. அந்த வாக்கு நம்மை நாம் தமிழரை அரியணையில் ஏற்றும், நம் வரலாறு மீட்கப்படும். இந்த கோனேரி கோன் கோட்டை, அதுக்கு பிறகு தேசிங்க ராஜா கோட்டை, மராட்டிய கோட்டைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் துணி வராது. நாம் தமிழர்